ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூங்கொடிஸ் சேனல். இன்றைக்கி செட்டிநாட்டில் பாப்புலராக இருக்கக்கூடிய இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பேர் வெங்காயக்கோசு. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 7-8 வரமிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன், 5 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம், கொஞ்சமாக தண்ணி விட்டு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள். பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 2, அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, 1 உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது புளி பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன். இந்த அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். வரமிளகா, சோம்பு, சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு 4-5 பூண்டு அதையும் போட்டுடலாம். அதோடு சேர்த்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு தோலை சீவி பொடியாக கட் பண்ணின உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடுவோம். ப்ரெஷர் குக்கரில் இது எல்லாத்தையும் போட்டு இதோட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கலாம். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி விடலாம், மேலாக மூழ்கிற அளவுக்கு. இப்போது மூடி வச்சு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். அடுத்ததாக திரும்ப ஃப்ரை பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு கோல்ட் கலரில் மாறினதும் பெருங்காயத்தூள், அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதும் நாம் வேக வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். குக்கரில் இருக்கிறத அப்படியே இந்த ஃப்ரை பேனில் ஊற்றிடலாம். அதோடு சேர்த்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற மிளகா, தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் புளி பேஸ்ட் இல்லைன்னா புளியை ஜூஸாக கரைச்சி ஊற்றிக்கலாம். அதோட உப்பு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்சிலாம் ரின்ஸ் பண்ணி கூட கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். நம்மளுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. சூப்பராக ரெடி ஆகிருச்சு நம்மளோட வெங்காயக்கோஸ். இது ரொம்ப வாசமாக இருக்கும். இது செட்டிநாட்டில் ரொம்ப பாப்புலர். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயக்கோஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.